ஹாய். இந்த ஃபேஸை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பில்ல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு யூடியூப் சேனலும் இல்ல. என்ன தம்பி என்னாச்சு? சாரி, யூடியூப் சேனல் இருந்துச்சு. நானும் வீடியோ போட்டிருந்தேன். பட் அவ்வளோவா ரீச் இல்ல. ஸோ இது மட்டும் ரீச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சொல்றதுக்கு இருக்கு. இந்த யூடியூப் சேனல் நேம் கேபிஎஃப்சி. இதை தொடங்கி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனல்ல நாங்க நிறைய என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் போடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் தொடங்குனதுக்கு அப்புறம் தான் கண்டென்ட் இல்ல. ஸோ ஏதாவது கண்டென்ட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நான் சர்ச் பண்ணது என்ன தெரியுமா? ஹவ் டு ஸ்டார்ட் மை யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு அக்காளோட வீடியோ கிடச்சிச்சு. அவங்க சேனல் கூட த எக்ஸ்ப்ளோர் பியூட்டி. ஸோ அவங்க என்ன வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கன்னு தெரியாது, நானும் பார்க்கவும் இல்லை. பட் சர்ச் பண்ணும்போது மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சுருந்தாங்க. என்னன்னு கீழே வாசிட்டு பார்த்தா மை ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப்னு போட்டிருந்தாங்க. இன்ட்ரடியூசிங் மை செல்ஃபா? நம்மளும் இவ்வளோ நாள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இன்னும் இன்ட்ரடியூசிங் கேபிஎஃப்சி போடவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப், இன்ட்ரடியூசிங் மை சேனல். வெல்கம் டு கேபிஎஃப்சி யூனிவர்ஸ். நான் கேபிஎஃப்சியில் ஒரு மெம்பர். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ ஹாய். அப்புறம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லை. கேபிஎஃப்சின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் போடணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னன்னு தெரில, போடுற எல்லா வீடியோவுமே மோட்டிவேஷ்னலாக போயிட்டுருக்கு. பட் அது எங்கள் மிஸ்டேக் இல்லை, காமெடின்னு தான் எடுத்தோம். ஸோ அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த யூடியூப் சேனலோட தற்போதைய நேம் பார்த்தீங்கன்னா ஜேவிபி அஃபிஷியல் சேனல். இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நேம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் யூடியூப் சேனல், மிஸ்டர் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இதுதான் என் யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி ஏன் நிறைய சேனல் பேர் வச்சுருந்தாலுமே நிறைய வச்சுருக்கேன், பட் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது இதுதான். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இல்லை, அவ்வளோதான். நான் வந்து எனக்கு ஒரு ஆசை, ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் என்ன கண்டென்ட் போடணும்னு தெரில. அதுக்காக தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். பட் அதில் எனக்கு கிடச்சது இந்த ஒரு அக்காவோட ஃபோட்டோ. இந்த அக்கா என்ன யூடியூப் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் சர்ச் பண்ணும்போது இவங்க வீடியோ எனக்கு தென்பட்டுச்சு. அதில் அவங்க என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நிறைய வியூஸும் போயிருந்துச்சு. அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, அந்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணேன். ஸோ இன்ஸ்பயர்டு பை தி எக்ஸ்ப்ளோர் பியூட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோ பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் இந்த 2 வருஷம் ஆகியும் அதுக்கு சப்ஸ்கிரைபர் 153. பட் ஓகே தான், பரவாயில்ல. அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, லில்லியும் கவியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நல்லா கதை எழுதுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இந்த கதை வந்து நான் எழுதலை. நான் எழுதலை. இந்த கதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி தான் இந்த கதை எழுதுச்சு. ஏன் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024, 23 அந்த டைம்ஸில் கதை ஏஐ மூலமாக சொல்லி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் அப்படி போடலாமே சொல்லி ஒரு சாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணது தான் இது. ஆனால் இதோட வியூஸ் எப்படி போச்சு தெரியுமா? 13 வியூஸ் 2 வருஷத்தில். ஒரு ரெக்கார்டில். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடும்போது தான் நான் வந்து பிளாத்தகன் அப்படின்னு ஒரு அனிமேஷன் கிரியேட்டிங் ஆப்பை பார்த்தேன். இந்த அனிமேஷன் கிரியேட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 3D அனிமேஷன் வந்து நிறைய க்ரியேட் பண்ணலாம். என்னோட ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸுமே பண்ணியிருந்தேன். யாருக்கும் அச்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஷார்ட் ஃபிலிம் தான். பட் இதுக்குமே நிறைய வியூஸ் போயிருந்து. எவ்வளோன்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டுருவீங்க, 57 வியூஸு. ஸோ 2 வருஷமாக 57 வியூஸுங்கிறது என்னோடய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதையும் நான் கைவிடாமல் அடுத்த கண்டென்ட் இல்லாமல் என்ன வீடியோ போட்டேன் தெரியுமா? ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டேன். இந்த 2 ஷார்ட்ஸ் எங்கே உள்ளதுன்னா, யாருக்கும் அச்சம் என்னான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன்ல, அதில் உள்ள கிளிப்ஸு தான்.
ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக ஃபோனில் எந்த ஆப் இருக்குன்னு பார்த்தா அப்போவும் பிளாத்தகன் தான் இருந்துச்சு. ஸோ ஏதாவது போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளாத்தகனுக்குள்ள திரும்பவும் போகும்போது தான் என் உச்சத்தில் ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஐடியாவும் கண்ணை நம்பாதேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இது ஆக்சுவலி இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட் 1ல். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமும் போட்டு ஒரு 2 வருஷம் இருந்துச்சு. பட் அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 49 வியூஸ். ஓகே 57, 49 ஈக்குவலாக தான் இருக்குது. பேலன்ஸிங்கும் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னதான் வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு சில வீடியோஸ், அதாவது இன்னும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அந்த ஒரு பூனைக்குட்டி மியாவ் 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 மியா மியாவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுட்டு ஒரு பூனை ஒரு பிரதமர் கையால் விருது வாங்குற மாதிரி எல்லாமே ஒரு சில ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு தான் ஒரு நாய்க்குட்டியும் கொரில்லாவையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஓகே, போட்டதுலே 130 வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லது தான். நாய் குறைக்குது, கண்டுக்காதீங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்லது தான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தனால ஒரு லவ் சாங், அதுக்கப்புறம் பிக்சல் லேப்பில் ஒரு இபி அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கேருந்து தூக்கி போட்ட க்ரீன் ஸ்க்ரீன் மவுத் மூவிங், அது வந்து 108K வியூஸ் போயிருந்துச்சு. பட் இந்த சேனல்லே அதான் என்னோடய ஹையஸ்ட்டு. ஸோ லோயஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 13. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் எடிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு சமந்தா ஃபேன்னால சமந்தா வச்சுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை வந்து எனக்கு தெரில இவ்வளோ போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போட்ட வீடியோஸ்லேயே அது வந்து 121 வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாத்தகனில் க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய கதை இல்லை, அது வந்து ஒரு சஜின் ப்ரோவோட கதை. ஸோ நான் அதை பண்ணி போட்டிருந்தேன். பட் 121 வியூஸ் சாட்டிஸ்ஃபைங். பட் அது ஃபுல் கதை இல்லை, பாதி தான் சொல்லியிருந்தேன். அடுத்த கதை எடுக்கணும்னா எனக்கு நிறைய ஒரு சிஸ்டம் இருந்தால் பண்ணுற மாதிரி தோணுச்சு. பட் இப்போ சிஸ்டம் இருக்குது, ஆனால் நான் பண்ணலை, டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிறைநிலான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோ அவனை வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு டான்ஸ் பாட்டு தான். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு நானே சொல்லக்கூடாதுல்ல. இதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 160 வியூஸ். இதோட தம்ப்நெயில் பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கப்புறம் இந்த மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட்டு போட்டேன் ஒரு எபிசோடு. அதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், அண்ணங்கிட்ட க்ரியேட் பண்ணது தான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஏன்னா கொஞ்சம் த்ரில்லாக போகும். ஸோ நிறைய பேர் பார்த்தது ஒரு 39 45 வியூஸ் போயிருக்கு. பட் போதும். அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எடுத்து முடித்ததும் நான் ஒரு கவிஞராக மாறி நான் ஒரு சில பாட்டு எழுதினேன். அன்பான காதல், ரெட்டை கொண்ட ரேணுகா, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பூவே பூச்சூடவா, அதுக்கப்புறம் என் காதல் நீதான், அதுக்கப்புறம் நானாக நீ நீயாக நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாட்டு ஒன்று எழுதி போட்டிருந்தேன். ஸோ பாட்டு வைஸில் போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானாக நீ நீயாக நான் தான். ஸோ இந்த பாட்டுக்காக தான் இது ஓடிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து 112 வியூஸ் போயிருக்கு. இது எதுக்காக ஓடிச்சுன்னா தம்ப்நெயிலுக்காக. தம்ப்நெயிலில் நம்ம விஜய் அண்ணாவும் திரிஷா அக்காவும் தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இது ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறது உண்மை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய 11th ஸ்டாண்டர்டில், ஆக்சுவலி இப்போ தான் 11th முடிஞ்சிச்சு, என்னோடய 11th ஸ்டார்டிங் டைமில் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் 11th பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோஸ்ட் கேம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இது வந்து சும்மா நான் உட்காந்து நடந்து வந்து ஒரு கதவு திறக்கும்போது கோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எடுக்கணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. பட் அது நைட் டைம் எடுத்தனால ஸ்னாப்சாட் ஃபில்டர் போட்டு எடுத்தேன். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். பட் 9 monthஸில் 80 வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ 2 இயர்ஸில் 112 வியூஸுக்கு 9 monthஸில் 80 வியூஸுங்கிறது என்னோட ஒரு சக்ஸஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட் ஃபிலிமே வந்துட்டேன். ஒரு எண்ணுயிர் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ப்ரோ வந்து அதில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட கான்செப்ட் என்ன, இது வந்து பெரிய படமாக எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த டைமில் இருந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிமும் நிறைய பேர் பார்த்துட்டு பார்ட் 2 கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எபிசோட் 2 கேட்டாங்க. பட் இது வந்து எபிசோட் 2 எடுக்கணும்னு இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலை. இது மட்டும்தான் வச்சு எடுத்தோம். ஸோ பட் எபிசோட் 2 நிறைய பேர் கேட்டால் நல்லா ஃபுல் கதையுமே எழுதிட்டேன். ஆனால் எடுக்க தான் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ப்ரோ கூட நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இப்போது கேபிஎஃப்சி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பிறை நிலான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போன வருஷம் எடுத்தோம். 2025 டிசம்பரில். இன்னுமே எடிட்டிங் முடியலை, டப்பிங் முடியலை. ஸோ டப்பிங் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் நாள் அதுமாரி ரிலீஸ் பண்ண போகிறோம். முந்தானத்து வீடியோவோட ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதான் என்னோடய வீடியோ, இதான் என்னோடய மை செல்ஃப் இன்ட்ரோடியூசிங் மை சேனல். ஸோ இப்போது இனிமேல் என் வீடியோஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம கேபிஎஃப்சி யூடியூப் சேனல். கேபிஎஃப்சி வந்து இனிமேல் நிறைய பேர் சேர்ந்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் சேர்ந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் போட்டு பிரபலமாக நடக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நம்பிக்கை இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.